அது தேசிய பார்வை தேவைங்க. அந்த இடத்துல பாருங்க, எங்க கட்சியில இருந்து ஒரு மேனாள் சட்டமன்ற உறுப்பினரை திமுகவில் சேர்க்கிறாங்க. அன்னைக்கு முதல் நாள் இரவு வரையும் நான் திமுக மூத்த அமைச்சர்களோட தொடர்புல தான் இருக்கிறேன், நட்போட தான் இருக்கிறேன். வன்னியரசை அழைச்சிட்டு போய் முன்னாள் முதலமைச்சர்கிட்ட வாழ்த்து பெறுவதாகவும் சொல்லியிருந்தேன். நான் அழைச்சிட்டு வரேன், அண்ணனை பார்த்து முதலா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அமைச்சரோட இடம் பெறுகிறது, முதலா ஒருத்தர் அமைச்சர் ஆகியிருக்கிறாரு, உங்களோட நாங்க நீண்ட காலம் பயணிச்சிருக்கிறோம், அண்ணனுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு வேணும், நாங்க அவரை சந்திக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். ஒரு குறிப்பிட்ட தேதியில சந்திக்க முடியாம போகுது. அதுக்கு பிறகு அவருக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. அடுத்த நாள் மேனாள் சட்டமன்ற உறுப்பினரை திமுகவில் சேர்க்கிறாங்க. இதற்கு பிறகு டெல்லியில் நடக்கிற இந்தியா பிளாக் கூட்டத்தில் நான் பேசும்போது காங்கிரஸ் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் பேசுறேன். தேர்தல் காலங்களில் நீங்க கேரளாவில் நடந்து கொண்ட அணுகுமுறை அங்க இடதுசாரிகளோடு ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடந்து கொண்ட அணுகுமுறை திமுகவோடு அங்கு ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் உங்களுடைய அணுகுமுறை அங்க திரிணாமுல் காங்கிரஸோட ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இருக்கிறது. அப்படிங்கும் போது இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும்? இந்த கேள்வியை நாங்க எழுப்பினேன். எங்க கட்சியிலிருந்து ஒருத்தர் திமுகவில் சேர்த்துட்டாங்கிறதுக்காக நாங்க திமுகவுக்கு எதிராக பேசல. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்க என்னுடைய பாதிப்பை நாங்க மனசுல வச்சுக்கல, தமிழ்நாட்டை மட்டும் நான் மனசுல வச்சுட்டு பேசல, விடுதலை சிறுத்தைகளை மட்டும் மனசுல வச்சுட்டு பேசல. தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சுக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சுக்க முடியாது. இவர் என்ன குழப்பறாரும்பாங்க. இந்த இடத்துல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் எதிரும் புதிருமான நிலை இருந்தாலும் கூட தேசிய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கு, மதவாத அரசியலை எதிர்ப்பதற்கு, அவர்களின் சதி அரசியலை முறியடிப்பதற்கு உள்ளபடியே கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய தாவேக்கம் அதில் இருக்கணும். பிஜேபியை தொடர்ந்து எதிர்ப்போங்கிற திமுகவும் அதில் இருக்கணும். இது என்னுடைய கருத்து. இதை நான் சொன்னா திருமாவளவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அது அவங்க புரிதல் உள்ள சிக்கலை தவிர என்னுடைய பார்வையில் உள்ள சிக்கல் இல்லை. அது பார்க்கலாம். அவருடைய பரிந்துரைக்கு நன்றி.